சூரா அல் பக்ராவின் இறுதி 2 ஆயத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் ஓதுபவருக்கு அது போதுமானது என்று கூறியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாவுக்கே. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாவாத்தும் சலாமும் உண்டாகுக. அன்பான சகோதரர்களே, சூரா அல் பக்ராவின் இறுதி 2 ஆயத்துகள் 285, 286 ஒரு மூமினின் ஈமானையும் வாழ்க்கை நெறியையும் முழுமையாக எடுத்துரைக்கும் மகத்தான வசனங்கள். இதில் நபியும் நம்பிக்கையாளர்களும் அல்லாஹ், அவனுடைய வானவர்கள், வேதங்கள் மற்றும் தூதர்கள் அனைத்தையும் வேறுபாடு இல்லாமல் நம்புகின்றனர் என்றும், நாங்கள் கேட்டோம், கீழ்ப்பட்டோம், உன் மன்னிப்பை வேண்டுகிறோம், திரும்புவது உன்னிடமே என்று தாழ்மையுடன் கூறுகின்றனர். மேலும் அல்லாஹ் மனிதனுக்கு அவன் சக்திக்கு மேல் சுமை தரமாட்டான், நன்மை செய்தால் அதற்கே பலன், தீமை செய்தால் அதற்கே கேடு என நம்பிக்கை அளித்து, மறந்தாலும் தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்கும் அழகான துவாவை கற்றுத்தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா பக்ராவின் இறுதி 2 ஆயத்துகளை இரவில் ஓதுபவருக்கு அது போதுமானதாகும் என்று கூறியதாக சஹீஹ் அல் புகாரி ஹதீஸ் 5009 மற்றும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் 808 நூல்களில் வருகிறது. மேலும் இந்த வசனங்கள் அர்ஷ் கீழிருந்து வழங்கப்பட்ட நூறாகும் என்றும் அவற்றை ஊதுபவருக்கு பெரிய நன்மை உண்டு என்றும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று தஃப்சீர் இப்னு கசீர் விளக்கத்தில் ஹதீஸ் ஆதாரங்களுடன் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே நாம் தினமும் இந்த ஆயத்துகளை ஓதி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு பாவங்களை அழித்தருள்வதையும் கருணை செய்வதையும் வேண்டி வாழ்ந்தால் அது ஒரு மூமினின் உண்மையான வாழ்க்கை நெறியாக அமையும். அல்லாஹ் நம்மை மன்னித்து தனது கருணையால் சூழ்ந்து நேரான பாதையில் நிலைநிறுத்துவானாக. ஆமீன்.